கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள் வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தலைமை செயலகத்தில் இருந்து புதிய பேருந்துகள் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மாதவரத்தில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தையும் திறந்து வைத்தார். ரஃபேல் போர் விமானம் ஒப்பந்தம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்வு. 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மீட்பு பணிகள் தீவிரம். வாக்காளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 15 லட்சம் ரூபாய் தருவதாக கூறியதன் பின்னணி என்ன? மத்திய அமைச்சர் கட்காரி வெளியிட்டிருக்கும் தகவலால் சலசலப்பு. கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் பலகையை வைத்து தமிழக அரசு நடவடிக்கை. விரிவான செய்திகள். சென்னையை அடுத்த மாதவரத்தில் நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி பேருந்து நிலையம் மற்றும் 471 புதிய பேருந்து சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று துவக்கி வைத்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை மாதவரம் ரவுண்டானா பகுதியில் 8 ஏக்கர் பரப்பளவில் 32 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் முதல் முறையாக அடுக்குமாடி பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பின்னர் கடந்த 2016ஆம் ஆண்டு மறுமதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான திட்ட செலவு 95 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். இந்த புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் நெல்லூர், திருப்பதி, காளஹஸ்தி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொலைதூர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதேபோல் 155 கோடி ரூபாய் மதிப்பில் 60 குளிர்சாதன படுக்கை வசதியுடன் கூடிய பேருந்துகள் உட்பட 471 புதிய அரசு பேருந்துகளின் சேவையையும் முதலமைச்சர் பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹர்சன்பூர் மார்க்கத்தில் சென்ற ஃபரக்கா எக்ஸ்பிரஸ் ரயில் ஹர்சன்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு 50 மீட்டர் சென்ற நிலையில் திடீரென தடம் புரண்டது. விரைவு ரயிலின் 6 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 5 பயணிகள் உயிரிழந்தனர். 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர். விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் காயமடைந்த பயணிகளை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களில் மேலும் 2 உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே லக்னோ, வாரணாசியில் இருந்து விரைந்து வந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உருகுலைந்த ரயில் பெட்டிகளில் பயணிகள் யாரும் சிக்கியுள்ளனரா என்பது குறித்து தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலின் போது 15 லட்சம் ரூபாய் தருவதாக வாக்காளர்களுக்கு மோடி வாக்குறுதி கொடுத்ததற்கான காரணத்தை மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி வெளியிட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் பதுக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு மக்கள் ஒவ்வொருவரின் கணக்கிலும் 15 லட்சத்தை சேர்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தார். இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் பல விமர்சனங்கள், கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் இத்தகைய மிகப்பெரிய வாக்குறுதியை அளித்ததற்கு என்ன காரணம் என்பதை மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி வெளியிட்டுள்ளார். இது தேசிய அரசியலில் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் கட்காரி அளித்த பேட்டி ஒன்றில் தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என மிகவும் நம்பினோம் என்றும் அதனாலேயே இத்தகைய பெரிய வாக்குறுதிகளை அளித்ததாகவும் கூறியுள்ளார். கட்காரியின் இந்த பேட்டி சமீபத்தில் மராத்திய ஊடகங்களில் ஒலிபரப்பானது. இதுபோன்ற நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகளாலேயே பாஜக தேர்தலில் வெற்றி பெற்றதாகவும் அவர் கூறிய வீடியோவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் உள்ளிட்டோர் தங்களின் ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். பாஜக அரசு போலி வாக்குறுதிகளை கொடுத்து மாயாஜாலம் செய்தே தேர்தலில் வெற்றி பெற்றது என்பதை கட்காரி நிரூபித்துள்ளார் என்று ராகுல் காந்தி ட்வீட் செய்துள்ளார். சென்னையில் பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் டீசல் விலை லிட்டருக்கு 26 காசுகள் உயர்ந்துள்ளது.
எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் லிட்டருக்கு 85 ரூபாய் 50 காசுகளாகவும், டீசல் நேற்றைய விலையில் இருந்து 26 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு 78 ரூபாய் 61 காசுகளாகவும் நிர்ணயித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு காலை அமலுக்கு வந்தது. டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்கள் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்த விலையேற்றத்தால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக விளக்க அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்காக பிரான்ஸ் நிறுவனத்திடம் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த கொள்முதல் ஒப்பந்தத்தில் பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றதாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் மத்திய அரசு இதனை மறுத்து வருகிறது. ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது பாதுகாப்பு விவகாரம் என்பதால் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 36 போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பான இந்த ஒப்பந்தத்தில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக பொதுநல மனுவை தாக்கல் செய்த MLA சர்மா வலியுறுத்தினார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தின் நடைமுறைகள் குறித்து மத்திய அரசு வரும் 29ஆம் தேதி விளக்கறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். விழுப்புரம் அருகே காதலியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு காவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த கார்த்திக்வேல் பேஸ்புக் மூலம் அன்னியூரைச் சேர்ந்த சரஸ்வதியை காதலித்ததாக கூறப்படுகிறது. சரஸ்வதி MBBS 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். மருத்துவ மாணவியான சரஸ்வதிக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்து கூற கார்த்திக்வேல் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்குள்ளும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காவலர் கார்த்திவேல் சரஸ்வதியை சுட்டுக் கொன்றதாக தெரிகிறது. அத்துடன் தானும் தற்கொலை செய்து கொண்டதாக வெளியான சம்பவத்தால் விழுப்புரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எண்ணூர் கடிமுக பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் பாதுகாப்புடன் தொடர்ந்து நிலம் கையகப்படுத்தும் பணிகள் அத்துமீறி நடைபெற்று வருவதாக நீரிய வல்லுநர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இதே நிலை நீடித்தால் சென்னை மிகப்பெரிய வெள்ள பாதிப்புக்கு ஆளாகும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். நீரிய வல்லுநர்கள் மற்றும் மீனவ அமைப்புகள் சார்பில் சென்னையில் பருவநிலை மாற்றம் மற்றும் சென்னைக்கான பெருவெள்ள ஆபத்து குறித்து செய்தியாளர்களை சந்தித்தபோது இதனை தெரிவித்தனர். கடிமுக பகுதிகள் கடல் மட்ட உயர்வு மற்றும் கனமழை காரணமாக கடுமையான பாதிப்புக்கு ஆளாகும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளதை அவர்கள் எடுத்துக் காட்டியுள்ளனர். மேலும் சென்னையை பொறுத்தவரையில் கடிமுக மற்றும் நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகள் காரணமாகவும் அதிகப்படியான கழிவுகள் கொட்டப்படுவதன் காரணமாகவும் சென்னை மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தனர். இதுல முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னை பெருவெள்ளம் 2015க்கு பிறகு சென்னை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது தயாராகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னாக்க, மாறான ஒரு விபரீதமான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்குது. 2015லேருந்து 2018க்குள்ள எண்ணூர் பகுதியில் மட்டும் 500 ஏக்கர் நீர்நிலை பகுதியை தொழிற்சாலைகள் ஆக்கிரமிச்சிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. இது சட்டத்தை மீறி ஆக்கிரமிச்சிருக்குது. அரசோட ஒத்துழைப்பு, அதாவது மாவட்ட அரசோட ஒத்துழைப்போட இந்த ஆக்கிரமிப்பு நடந்திருக்குது. குறிப்பாக காமராஜர் துறைமுகமும் வள்ளூர் அனல் மின்சார நிலையத்தோட விரிவாக்க பணிகளுக்கு இந்த ஆறு பலி கொடுக்கப்பட்டிருக்குது. இதே போல் கேரளா போலேயே எண்ணூர் பகுதி மீனவர்களும் 2015 100 படகுகளை எடுத்து 30,000 பேரை காப்பாற்றிருக்கிறாங்க. இவங்களோட போராட்டங்களுக்கு செவி சாய்க்கணும். குறிப்பாக இந்த மாதிரி நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்காட்டி பெரிய பாதிப்பு ஏற்படும். குடியாத்தம் அடுத்து ஆந்திர மாநிலத்திற்கு உட்பட்ட கொட்டலம் பகுதியில் மர்ம உறுப்புகள் துண்டித்து 2 வாலிபர்கள் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் தமிழக ஆந்திர மாநில எல்லைப் பகுதியான கொட்டலாம் வனப்பகுதியில் 2 சடலங்கள் இருந்ததை ஆடு மேய்ப்பவர்கள் பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் யாதமரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலங்களை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 2 வாலிபர்களின் மர்ம உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு அடையாளம் தெரியாமல் இருக்க பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட நிலையில் சடலங்கள் இருந்தது. பின்னர் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சித்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
பின்னர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வேப்பனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த டில்லி பாபு மற்றும் ஜெயச்சந்திரன் என தெரியவந்தது. முன்விரோதம் காரணமாக இருவரும் கொலை செய்யப்பட்டனரா அல்லது கள்ளத் தொடர்பு காரணமாக கொல்லப்பட்டனரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை நடந்த இடத்தை சித்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜசேகர பாபு நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்லி புயல் ஒடிசா ஆந்திரா இடையே நாளை கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் தித்லி புயல் மேலும் வலுவடைந்து தீவிர புயலாக தற்பொழுது ஒரிசாவில் உள்ள கோபால்பூருக்கு தென்கிழக்கே சுமார் 320 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு ஆந்திர கரை பகுதிகளில் கோபால்பூருக்கும் கலிங்கப்பட்டணத்திற்கும் இடையே நாளை, அதாவது அக்டோபர் 11ஆம் தேதி காலை நேரத்தில் கடக்கும். அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள தீவிர புயலான லூபன் தற்பொழுது ஓமன் கரையிலிருந்து சுமார் 610 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. மீனவர்கள் மத்திய மேற்கு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அக்டோபர் 11ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித்துறைகளாக பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என முதல்வர் பழனிசாமி சென்னையில் நடந்த நூற்றாண்டு விழாவில் அறிவித்திருந்தார். ஆனால் இதற்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பேருந்து நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. காஷ்மீரில் 2ஆம் கட்டமாக இன்று 13 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தெற்கு காஷ்மீர் முழுவதும் மொபைல் இன்டர்நெட் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. காஷ்மீரின் பிற பகுதிகளில் மொபைல் இன்டர்நெட் சேவை 2G சேவையாக குறைக்கப்பட்டுள்ளது. மாற்று இடம் வழங்கிவிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கோரி கடலூர் பண்ருட்டி சாலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள பாதிரிக்குப்பம் முதல் அரசு பெரியான் குப்பம் சாலையில் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனையடுத்த பகுதி மக்கள் மாற்று இடம் கேட்டு பலமுறை மனுவளித்தும் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை மின்சார வாரியம் சார்பில் மழைக்கால முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது. மின்சார வாரியம் சார்பில் பொதுமக்களுக்கு மழைக்கால முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு பிரச்சாரம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் மின்வாரிய உயர் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு மழைக்காலத்தில் எவ்வாறு மின்சாரம் சம்பந்தப்பட்டவற்றில் பொறுப்புடன் கையாளுவது என்று எடுத்துரைத்தும் தொண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். எம்சிபி, இஎல்சிபி எல்லாம் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு கரண்ட்டில் ஷாக் வராமல் இருக்கும். அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடக்கு. அயன் பாக்ஸ் எல்லாம் போடும்போது கம்பல்சரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் ப்ளக்கு இருக்கணும். அதே மாதிரி ப்ளக்கு எடுக்கும் போதும் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். வீடுகள்லேருந்து பால்கனிலேருந்து துணி எடுக்கிறது இல்லை பூ பறிக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது ஓஎஸ் லைன் இருந்ததுன்னா, மின் கம்பங்கள் அந்த வயர் போயிடுச்சுன்னா கம்பி அதெல்லாம் எட்டியெல்லாம் இது பண்ணக்கூடாது. ரொம்ப தள்ளி இருக்கணும். வீடுகள் கட்டும் போதும் மின் ஒயர்களுக்கு கொஞ்சம் தள்ளி தான் கட்டணும். கேப் போதுமான இடையில விட்டு கட்டணும். சென்னையில் மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம், பணி நிரந்தரம், காப்பீடு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்காத தமிழக மின் வாரியத்தை கண்டித்து தொழிலாளர்கள் முழக்கமிட்டனர். அண்மையில் மின்துறை அமைச்சர் அறிவித்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு 303 தினக்கூலி ஊதியத்தை அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 16/3 நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணி சிஇ பர்சனல், அதாவது தலைமை பொறியாளர் பணியமைப்பு அவர்கள்ட்ட மனு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். கூடிய விரைவில் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறோம்னாரு. 3 மாத காலம் எந்த இதுவும் பண்ணல.
மறுபடியும் 18/6/2018 ஒரு போராட்டத்தை பண்ணணும் இதே இடத்துல. அப்போ மின்வாரிய தலைவரை நாங்கள் சந்தித்து எங்களோட கோரிக்கைகளை சொன்னோம். கூடிய விரைவில் பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. அதனால் மீண்டும் ஒரு காத்திருப்பு போராட்டம், காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். காரைக்காலை அடுத்த கீழகாசாக்குடி பகுதியில் உள்ள அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்று கோவில் அறங்காவலர் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. கோவிலுக்கு சொந்தமான இடம் தங்களுக்கே சொந்தம் என காரைக்காலைச் சேர்ந்த பல்கிஸ் நாச்சியார் தொடர்ந்த வழக்கில் குறிப்பிட்ட இடம் கோவிலுக்கே சொந்தம் என காரைக்கால் நீதிமன்றம் கடந்த 2007ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. இருப்பினும் கோவிலை சுற்றியுள்ள சந்தவனம், மாந்தோப்பு மற்றும் கீழப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக கோவில் அறங்காவலர் குழு புகார் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நாடுகாணி கீழ நாடுகாணி வழியாக கேரளா செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் தொடர்ந்து விபத்துக்கள் நடைபெறுவதால் ஆபத்தான வளைவுகளில் தடுப்புகளை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2 நாட்களுக்கு முன்பு கேரளாவில் இருந்து வந்த கார் ஒன்று கீழ நாடுகாணி பகுதியில் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். இதே பகுதியில் மீண்டும் நடைபெற்ற விபத்து ஒன்றில் கார் ஒன்று 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து மரங்களுக்கு இடையே சிக்கி நின்ற விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இதேபோன்ற விபத்துக்கள் தொடர்கதையாகி வருவதால் சாலையில் தடுப்புகளை ஏற்படுவதுடன் குண்டும் குடியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவையில் முதலாக தடை போட்ட போட்டிகள் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வகைகளாக நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் 3 கிலோமீட்டர் தூரம் கொண்டவை. இதில் வெற்றி பெறும் முதல் 10 பேர் வைல்டு வாரியர் கிளேடியேட்டராக தேர்வு செய்யப்பட உள்ளனர். போட்டியின் முன்பதிவுக்காக 2000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தமிழக மீனவர்கள்தான் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க செல்வதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல் பற்றி சர்வதேச நீதிமன்றத்தை அணுக மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மீனவர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் பீட்டர் ராயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் மணிக்குமார், ஆஷா அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது இந்திய கடலோர காவல்படை டிஐஜி டோனி மைக்கேல் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இலங்கை கடற்படையினர் இந்திய எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தமிழக மீனவர்கள்தான் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் தாமிரபரணி ஆற்றில் நடைபெறும் புஷ்கரணி நிகழ்ச்சியில் கும்பகோணத்தில் இருந்து புனித நீரை யாத்திரையாக கொண்டு சென்றனர். கும்பகோணத்தில் இருந்து தாமிரபரணி ஆற்றுக்கு கொண்டு சென்ற புனித நீரை டயர் மீது வைத்துக் கொண்டு வந்தால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கல்விப் பணிகளை பாதிக்கக்கூடிய டிஎல்ஓ, பிஎல்ஓ, இஎம்ஐஎஸ்எம் மற்றும் சத்துணவு குறுஞ்செய்தி அனுப்புதல் ஆகியவை ரத்து செய்ய கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். திருவையாறு அடுத்த புனவாசலில் மின்சாரம் தாக்கி பசுமாடு உயிரிழந்தது. இந்த பசுமாட்டினை வைத்துதான் பிழைப்பு நடத்தி வந்ததாகவும், ஆனால் மின் வாரியத்தின் அலட்சிய போக்கால் அது பலியாகிவிட்டதாக மாட்டின் உரிமையாளர் இளங்கோவன் வேதனை தெரிவித்துள்ளார். தனது குடும்பத்தை காப்பாற்ற அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று கோரியுள்ள அவர், வேறு எந்த சம்பவங்களும் இனி நிகழாமல் இருப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். சென்னையில் தகவல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான 2 நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் புதிய தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இதில் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் எம் மணிகண்டன் கலந்து கொண்டார். அவரது முன்னிலையில் தமிழக அரசு மற்றும் பல நிறுவனங்கள் இடையே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சேலத்தில் சென்னையைச் சேர்ந்த போதை வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டார். சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் ஆஜரான போது கையும் களவுமாக பிடிப்பட்டவரிடம் அஸ்தம்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் சென்னை வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பதும், இவர் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞர் என கூறிக்கொண்டு வழக்குகளில் ஆஜராகி வந்ததும் தெரியவந்தது.
பூம்புகாரை அடுத்த தரங்கம்பாடி அடுத்த நெடுவாசல் ஊராட்சியில் வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் 60 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் முழுகி அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெடுவாசல் ஊராட்சியில் தற்போது பெய்த கனமழையால் வயல்களில் நாற்றாங்கால் விதைப்பு செய்திருந்த நெற்பயிர்கள் சுமார் 60 ஏக்கருக்கு மேல் நீரில் முழுகி வேர்கள் முழுவதும் அழுகி முற்றிலும் பாதிப்பு ஏற்பட்டதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். மேலக்கரை மேலவெளியில் சாவடி முற்றிலும் பாய்ச்சி கிடக்கு. வடிகால் வாக்கியா ஆக்கிரமிச்சு பண்ணி வடிகாலில் தண்ணி வடிய முடியாமல் வேற விட்ட நாற்று பறித்து வச்ச நாற்று எல்லாம் மிதக்குது. இதுக்கு காரணம் பல முறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கோரிக்கை மனு கொடுத்தோம், நேரில் பார்த்தோம், தக்க நடவடிக்கை எதுவுமே இல்லை. இப்போ 2-4 மழைக்கும் இந்த மழை பெஞ்சு நாற்றும் போயிட்டு அப்படியே தெப்பக்குளம் மாரி தண்ணி நிற்கிது. பல 100 ஏக்கர் பாதிக்கப்படுறோம். விவசாயத்தை நம்பி நாங்கள் இருக்கிற வாழ்வாதாரமே பாதிக்குது. இதுக்கு நாங்கள் என்ன செய்யுது? இது அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். சம்மந்தப்பட்ட அதிகாரம் இதுக்கு எங்களுக்கு தக்க கோரிக்கை கொடுக்கணும். ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மாயமான தூத்துக்குடியைச் சேர்ந்த 19 மீனவர்கள் மாலத்தீவு அருகே கடலோர காவல் படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் இன்று மாலைக்குள் தூத்துக்குடி வருவார்கள் என்றும் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார். தூத்துக்குடி தருவைக்குளம் பகுதியில் இருந்து 2 விசைப்படகுகள் சென்ற 19 மீனவர்கள் நடுக்கடலில் மாயமாகினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்திய கடலோர காவல் படையினரின் 2 டார்னியர் விமானங்கள் மூலம் கடலில் மாயமான மீனவர்களை தேடிய நிலையில் மீனவர்கள் 19 பேரும் மாலத்தீவு அருகே நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கடலோர காவல்படை அதிகாரிகள் கண்டுபிடித்து அவர்களை மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றிய காவலர்களுக்கான மாநில அளவிலான நீச்சல் போட்டி நடைபெற்றது. தென்மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் போட்டியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த நீச்சல் போட்டியில் விருதுநகர், சிவகங்கை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற காவலர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருவாரூர் ஆர்சி பார்த்திமா உயர்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் மூலம் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கான மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நடைபெற்றது. இம்மருத்துவ மதிப்பீட்டு முகாமில் மனநல மருத்துவர், எலும்பு முறிவு மருத்துவர், காது, மூக்கு, தொண்டை நிபுணர், கண் மருத்துவர் போன்ற மருத்துவ குழு மதிப்பீடு செய்து தேவையான மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு உதவி உபகரணங்கள், தேசிய அடையாள அட்டைகளை வழங்க பரிந்துரை செய்தனர். சேலம் அருகே புகார் கொடுக்க வந்த தொழிலாளி ஒருவரின் மனைவியை காவல் உதவி ஆய்வாளர் அபகரித்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல் உதவி ஆய்வாளரிடமிருந்து மனைவியை மீட்டுத் தரவும், தன்னை தாக்கியது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மலைவாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளிப்பட்டறையில் கூலி வேலை செய்து வரும் இவருக்கு மனைவி மணிமேகலைக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. தனது கணவர் குறித்து அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் அவ்வப்போது மணிமேகலை புகார் மனு அளிக்க சென்றபோது சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வன் வலையில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இஎஸ்ஐ மருத்துவமனையை தூத்துக்குடியில் கட்டுவதற்கு சுமார் 7 வருடங்களுக்கு முன்பு பூமி பூஜை போடப்பட்டு ஆரம்பிக்கப்படாமல் உள்ளது. அதை உடனே துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி துடிசிகா உறுப்பினர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். துடிசிகாவில் 2018, 2021 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து வந்த கொள்ளையன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து 3 லட்சம் மதிப்பிலான நகை மற்றும் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. தொடர் கொள்ளையை தடுக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கொள்ளையன் சுரேஷ் சிக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் அகில இந்திய பெரிய துறைமுகங்களுக்கு இடையிலான இறகுப்பந்து போட்டி வ.உ.சி. சிதம்பரனார் துறைமுக இறகுப்பந்து மைதானத்தில் துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, விசாகப்பட்டினம், ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மும்பை, நியூ மங்களூர், காமராஜர் துறைமுகம் மற்றும் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் உட்பட 10 அணிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். முதல் போட்டியில் வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் அணியும் காமராஜர் துறைமுகம் அணியும் மோதின. இதில் 25க்கு 10, 25க்கு 9 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் அணி வெற்றி பெற்றது.
சிதம்பரம் அடுத்த ஒரத்தூர் வெள்ளாற்றில் அனந்தேஸ்வரன் கோவில் தெருவைச் சேர்ந்த இளம் பட்டதாரி சத்யபிரியா தனது தோழிகளுடன் குளித்துள்ளார். அப்போது ஆற்றில் ஆழமான இடத்தில் சென்று குளித்தபோது நீச்சல் தெரியாததால் மூச்சுத் திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே செல்போன் கடை மேற்கூரையை பிரித்து உள்ளே புகுந்து 1,80,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 30,000 ரூபாய் மதிப்பிலான உதிரி பாகங்கள் திருடப்பட்டுள்ளது. திருட்டு சம்பவம் குறித்து கடை உரிமையாளர் கேதார்நாத் சிசிடிவி வீடியோ காட்சி பதிவுகளுடன் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இங்கே நைட்டு நான் சாத்தியர் கடை போயிருக்கேன். இவ்வளோ காசு இருக்குது. நைட்டு பார்த்தா 2 மணிக்கு ஒரு ரெடி பண்ணிவிட்டு உள்ளேன்னா எல்லாம் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. 1,78,000 கிரெடிட் கேஸ் இருக்குது. மீதி எல்லாம் ஜாமான் இருக்குது. மொத்தமாக 2,10,000 மொத்தமாக எடுத்து போயிருக்காரு. நான் போலீஸில் எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்யக்கோரி தேர்தல் ஆணையத்தில் சி.வி. சண்முகம் மனு அளித்துள்ளார். அதிமுக சட்ட விதிகளில் செய்த திருத்தங்களை ரத்து செய்யக்கோரி கேசி பழனிசாமி மனுவுக்கு தேர்தல் ஆணையத்தில் அதிமுக தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவில் ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சி விதிகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினராகவே இல்லாத பழனிசாமியின் மனுவை நிராகரிக்க வேண்டும் என தமிழக சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமை தேர்தல் ஆணையத்தில் நேரில் மனு அளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.